Hello everyone, welcome to Wisdom Exam Works. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது வந்து செகண்ட் பார்ட். நம்ம எடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து சிஹெச்எஸ்எல் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக வந்து சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து எக்ஸாம் டேட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் வந்து ஒரு பார்ட் பார்த்தாச்சு. அந்த வகையில் இப்போ செகண்ட் பார்ட். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கோல் லைன் அண்ட் த பெனால்ட்டி ஸ்பாட் இன் ஃபுட்பால்? ஸோ ஃபுட்பால் ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஸ்டாட்டிக் பார்ட் வந்து கேட்பாங்க. எப்படின்னா, ஸ்போர்ட்ஸில் வந்து நமக்கு கப் கேட்கலாம். ஒரு கப் கொடுத்து இது வந்து எந்த இது ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சுதீர்மன் கப்னா என்ன, அப்படி இல்லைனா இப்போ ஷார்ஜா கப்னா என்ன, இப்போ வந்து ஸ்டீவாக் கப்னா என்ன, இந்த மாதிரி வந்து நிறையாவுடைய அந்த ஃபீல்டில் யாரெல்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய லெஜெண்ட்ஸாக இருப்பாங்களோ அவங்களுடைய பேரில் வச்சு கப்பு வைக்கும். ஸோ அந்த விஷயத்தை வந்து கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ், ஓகேவா? இப்போ ஒய்டு போட்டிருக்குன்னா ஒய்டு அப்படின்னா வந்து அது எந்த இதில் இருக்கும், ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எந்த இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து தனித்துவமான டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் வச்சு கேட்கலாம். அந்த வகையில் வந்து இதில் கேட்டிருக்காங்க, கோல் லைனுக்கும் பெனால்ட்டி ஸ்பாட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. 12 yards இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வந்து நம்ம இப்போ ஃபுட்பால் பற்றி இருக்கிற சில ஸ்டாட்டிக் பார்ட்ஸ், அதோட பொசிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் என்னன்னா, இதான் வந்து பெனால்ட்டி ஸ்பாட், இது வந்து கோல் ஏரியா, இது வந்து பெனால்ட்டி ஏரியா, இது வந்து கார்னர் ஆர்க்கு, இங்கே வச்சு பண்ணுறது கார்னர் கிக்குன்னு சொல்லுவாங்களே அது, இது கோல் லைன் அதுக்கப்புறம் வந்து இது சென்டர் ஸ்பாட், சென்டர் சர்க்கிள், பெனால்ட்டி ஸ்பாட், இதெல்லாம் வந்து நான் சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டிருக்கேன்னா இதை வந்து இந்த இதுக்கும் இந்த இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டது தான் நமக்கு வந்து 12 yards இருக்குது. ஓகேவா? அது வந்து மீட்டர் இருந்துச்சுன்னா 11 meter இருக்கும். ஓகே, ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் இந்தியன் கிளாசிக்கல் டான்சர்? கொடுத்துருக்கிறதுல வந்து யார் வந்து தொழில்முறை இந்திய கிளாசிக் நடக்கலைஞர் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த நாட்டு நெவர் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கீழ்கண்டவர்கள் யார் தொழில்முறை கிளாசிக் டான்ஸ் அந்த இது வந்து பண்ணாதவங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஸ்ரேயா கோஷல். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க வந்து சிங்கர். ஓகேவா? ஸோ அவங்க வந்து சிங்கர். அப்போ மிச்சம் 3 பேருமே வந்து ஏதோ ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக தானே இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம டீடைல்ஸாக பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு கிளாசிக்கல் டான்ஸர் இருக்கு இல்லையா, 8 இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொன்றிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்க பத்மா அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். ஓகேவா? அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த 2024, 2023 அப்படி இல்லாமல் ஈவன் தோ 1970s 1960s அந்த டைமில் வந்து அவங்க பத்மஸ்ரீ அவார்ட், பத்ம விபூஷன் அவார்ட் வாங்கியிருந்தாலும் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பரதநாட்டியமில் யார் இருக்கா முக்கியமாக அப்படின்னு பார்த்தா, ருக்மிணி தேவி, பத்மா சுப்ரமணியம், வைஜெயந்தி மாலா, அலர்மேல் வள்ளி, பத்மினி, யாமினி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பர்சன் இவங்க. அதுக்கப்புறம் கதக், உத்தரப்பிரதேசோட கதக், அதில் வந்து பிர்ஜு மகாராஜ், லட்சுமி மகாராஜ், சாம்பு மகாராஜ், சோவன நாராயண், சித்தாரா தேவி. ஓகே, அப்புறம் கதகளியில் வந்து கலாமண்டபம் கோபி, கோட்டக்கல் சிவராம், கலாமண்டபம் கிருஷ்ணபிரசாத், ராமகுட்டி நாயர், அதுக்கப்புறம் மிலனி செல்வினி. ஸோ இந்த பர்சன் வந்து பத்மஸ்ரீ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க, 2019 வாங்கியிருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் குச்சிப்பிடியில் வந்து அதே யாமினி கிருஷ்ணமூர்த்தி, அவங்க வந்து பரதநாட்டியமில் ரொம்ப ஃபேமஸான பர்சன், இங்கேயும் ஃபேமஸான பர்சன். ராஜா ரெட்டி, கௌஷல ரெட்டி. ஸோ இவங்க வந்து குச்சிப்பிடியில் வந்து ரொம்ப ஃபேமஸான பர்சன். மோகினி ஆட்டமில் வந்து சுனானந்தன் நாயர், பல்லவி கிருஷ்ணன், அதுக்கு கலாபண்டபம், கல்யாணி குட்டி அம்மா, விஜயலட்சுமி, அதுக்கப்புறம் ஜெயபிரதா மேனன், இவங்க எல்லாருமே ஃபேமஸான பர்சனாலிட்டி. ஒடிசாவில் வந்து சோனல் மான்சிங், கேலிச்சுரம் மொகாபத்ரா, ஜீலம் பிரணாபாஜி, லீனா மொகண்டி. சத்தாரியா அசாமுடைய கிளாசிக்கல் டான்ஸ், குரு ஜதின் கோஸ்வாமி, சரோடி சைக்கியா, மாணிக் பார்பே, இந்திரா போரா. அதுக்கப்புறம் மணிப்பூரில் வந்து காம்பினி தேவி, குரு பிபின் சின்ஹா, தர்ஷனா ஜவேரி, நிர்மலா மேத்தா. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஷார்ட் கட் மாதிரி வச்சு படிக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். ஏன்னா அரௌண்ட் ஒவ்வொரு கிளாசிக்கல் டான்ஸ்லேயும் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 8 40. ஓகேவா? சாரி, 5 பேர் இருக்காங்கன்னா 8 40, மொத்தம் 40 நேம் தான். அதுலேயே வந்து நம்ம அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற ஒரு ஸ்லாங், அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற நேம் இருக்கிறனால நமக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸி தான் இருந்தது. ஸோ இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது கிளாசிக்கல் டான்ஸ் பற்றியும், டான்ஸஸ் பற்றியும், அதுக்கப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் பற்றியும் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதை படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த கொஸ்டின். The Government of India is providing Ayushman Bharat Yojana, a health scheme. This type of scheme affects falls under dash article of the DPSP. தமிழில் பார்க்கலாம். இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் யோஜனா என்ற சுகாதார பாதுகாப்பு திட்டத்தை வழங்குகிறது. அப்போது நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சுகாதாரம் ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் என்ன, ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். இந்த வகையான அரசாங்க முயற்சிகள் மாநில கொள்கையின் எந்த உத்தரவு கீழ் வருகிறது? இப்போ டிபிஎஸ்பி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஏன் வந்து இந்த ஆர்டிகல் அதுக்கு கீழே வச்சிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ டிபிஎஸ்பி அப்படின்னா என்னென்னா, ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறது. ஓகேவா? அதாவது இப்போ யார் நமக்கு சட்டங்கள் திட்டங்கள்லாம் போகிறது, யார்? நம்ம கவர்மெண்ட் தான் போடுது. அப்போ அவங்களுக்குன்னு வந்து ஒரு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்கணும். இந்த சட்டம்லாம் வந்து இதை நோக்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே நம்ம சட்டமாக ஆக்கணும்னு சொல்லி கம்பல்சரி கிடையாது. பட் அவங்க அதை நோக்கி போகணும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எஜுகேஷனில், அதுக்கப்புறம் வந்து சோசியல் ஸ்டேட்டஸில்,
இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து அவங்க முன்னெடுத்து நிறைய திட்டங்களை கொண்டு வரணும். அதுக்கான முக்கியமான முயற்சி அந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது நமக்கு வச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம 3 பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், இன்னொன்று வந்து இன்டெலெக்சுவல், இன்னொன்று வந்து காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் இல்லை, நம்ம புரிதலுக்கு பிரிச்சுக்கிறோம். இப்போ சோசியலிஸ்டிக் கருத்துனா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும், சமமான வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இன்டெலெக்சுவலும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. காந்தியன் பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் வந்து மிக முக்கியமாக வந்து கிராமப்புறங்களை நோக்கி போங்க, பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் கொண்டு வரணும், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வளர்த்து விடுங்க, அதுக்கப்புறம் வந்து பசுவெல்லாம் கொல்லக்கூடாது, இந்த மாதிரி நிறையா அவருக்குன்னு சில கொள்கைகள் இருந்துச்சு. அந்த கொள்கையெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அதுக்கான சட்டங்களும் போடலாம், அதை பேஸ் பண்ணி போடலாம். சரியா? ஸோ அப்படி போடும் போதில் நமக்கு என்னன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஆர்டிகல் 47. அப்போ என்ன அர்த்தம்? ஆர்டிகல் 47 என்ன சொல்லுது? ஒரு ஹெல்த் ரிலேட்டான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லும். அப்போது அந்த சொல்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து திட்டம் போட்டிருக்கு. அந்த திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ மிச்சம் இருக்கிற ஆப்ஷனில் இருக்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ 47 நமக்கு அந்த கொஸ்டின் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை சொல்கிறேன். டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டோட டியூட்டி, ஸ்டேட்னா இந்த இடத்துல வந்து நம்ம மாநிலம் மட்டும் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு கவர்மெண்டோட டியூட்டி என்ன டியூட்டி? டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். டு ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன அர்த்தம்? மக்களுக்கு அவங்களுக்கான அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிற விதமாக பண்ணணும். அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அண்ட் டு இம்ப்ரூவ் த பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது இங்கே என்ன மீனிங் ஆகும்னா, ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பேர் வந்து உள்ள அட்மிட் ஆகுறாங்க, எவ்வளோ நோய்வாய்ப்படுறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க என்னன்னா இந்த MMR ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கும்போது இறந்து பிறக்கிறது, இல்லை குழந்தை பிறக்கும்போது 2 பேருமே இறக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க, ரொம்ப உன்னிப்பாக ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது அதெல்லாம் பேஸ் பண்ணி தான், அந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி தான் நம்ம சுகாதாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அப்போது இந்த மாதிரியான சுகாதாரத்தில் முன்னேற்பாடான விஷயத்தையும் திட்டங்களையும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதை நம்ம நிறைவேற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அந்த ஆயுஷ்மான் பாரத். ஓகேவா? இப்போ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த ஆர்டிகல் 45, இந்த ஆர்டிகல் 45, 46, 48 வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ டிபிஎஸ்பியில் என்னென்ன ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 36லேருந்து 51 வரை சொன்னது வந்து நம்ம டிபிஎஸ்பிக்கான ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இந்த இதில் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக முக்கியமாக 3 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் 2 வந்து இன்க்ளூட் பண்ணது, 1 வந்து ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ எல்லாரும் சொல்லி பார்க்கலாம். சாரி. ஸோ இந்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ 3 அமெண்ட்மெண்ட் இருக்குது. 2 வந்து இன்க்ளூட் பண்ணது, 1 வந்து நமக்கு அதுலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்டோடைய அமெண்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 42வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் வந்து 1976 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 43A, 39A, அதுக்கப்புறம் 48A அப்படிங்கிற 3 வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்கும் அந்த 43, 39, 48ங்கிறது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதில் இன்னும் டீட்டெயிலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 44th அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து 1978 ஆர்டிகல் 38 பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2மே வந்து இன்க்ளூட் பண்ணப்படுது. இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுது அப்படின்னா ஆர்டிகல் 45. இந்த ஆர்டிகல் 45ல ஃபஸ்ட்டு இனிஷியல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2002க்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், அது வந்து அரசு வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் 2022 வந்து 2002 வந்து 6லேருந்து 14 வயசுக்கு இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும். அது வந்து ஒரு மனிதர்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு வச்சாங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குவாலிட்டி படிச்சீங்கன்னா தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ரொம்ப முக்கியமான பவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சில ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 2021 வந்து ஈவன் தோ எமர்ஜென்சி பீரியட்லேயே கூட நமக்கு வந்து அது வந்து கேன்சல் ஆகாது. அப்போ அவ்வளோ பவர் இருக்கிற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் எதில் வச்சோம் அப்படின்னா ஆர்டிகல் 21A வச்சோம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த டிபிஎஸ்க்குள்ளே இதெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். சரியா? அப்போ இப்போ 45 என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா the state shall endeavour to provide within the period of 10 years from the commencement of the constitution for free and compulsory education to all for the children until they complete the age of 14. ஸோ 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்க அடையிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தரமான இலவசமான ரொம்ப கட்டாயமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 45 சொல்லியிருக்காங்க. அதை தான் நமக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஓகேவா? எந்த ஆர்டிகலில்? ஆர்டிகல் 21A வச்சு நடைமுறைப்படுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ விஷயம் என்னன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட், டிபிஎஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் காமனாக விஷயம் என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தனி மனிதர்கள் வந்து என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது வந்து என்னன்னா நமக்கு ஏதாவது கிடைக்கல, இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும், நமக்கு ஏதாவது கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்டில் போய் வாதிடலாம். இது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இது எனக்கு வர மாட்டேங்குது, இந்த கவர்மெண்ட் எனக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லை எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வாதாடலாம். ஆனால் அந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரையும் யாரும் வாதாட முடியாது. ஓகேவா? ஸோ அதை வந்து கோர்ட்டில் போயிட்டு இந்த ஆர்டிகல் 46 சொல்லியிருக்காங்க, ஆர்டிகல் 50 சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம வாதாட முடியாது. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கான டைரக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா? இப்போ 46 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எஜுகேஷனாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் அவங்கள வந்து மேலே கொண்டு வரணும். வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி வந்து மேலே கொண்டு வரணும். முக்கியமாக எஸ்பெஷலி இன் பர்டிகுலர் சொல்லியிருக்காங்களே யார், SC/ST பீப்புளை வந்து ரொம்ப முக்கியமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 48 என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் என்டவர் தான் ஆர்கனைஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதெல்லாம் வந்து மாடர்னைஸ் பண்ணணும், சயின்டிஃபிக்காக அதை வந்து நம்ம கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரோஹிபிட்டிங் த ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ்னா
பசுகளை வந்து கொல்றதை வந்து தடை பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அடுத்த கொஸ்டின், இன் விச் ஆர் த ஃபாலோயிங் இயர்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் ரேடியோ ஷோ ப்ராட்காஸ்ட் இன் இந்தியா? ஸோ இது வந்து ஒரு மிஸ்க்கு. ஓகேவா? ஸோ மிஸ்லனஸ் கொஸ்டின். இப்போ நம்ம ஜிகேவா வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லணும்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டின்னு சொல்லி சொல்லலாம். அதில் இந்த கொஸ்டின் வந்து எதுக்குள்ள வைக்கிறதுன்னு தெரியாது. ஒரு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ 1923 இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 100 வருஷம் 2023 இந்த எக்ஸாம் நடந்து 2023. ஸோ அப்போ எக்ஸாக்டாக 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் எடுக்கும் போது வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன், ஜிஎஸ் டாபிக் வைஸாக நம்ம எடுக்கும் போது நான் வந்து சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா ஹிஸ்ட்ரி கிளாஸில் எடுக்கும் போது வந்து நான் சொல்லியிருப்பேன் என்னன்னா எல்லா ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. இப்போ 2024 நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்னா 1924 ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன நடந்துச்சு, அதில் ஏதாவது ஆக்டிவ் கொண்டு வந்தாங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமாக வந்து ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஈவெண்ட்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1824 அதில் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்ன போர்லாம் நடந்துச்சு. 1724 அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு. இந்த மாதிரி 100 வருஷம் 150 வருஷம் 75 வருஷம் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே 1923 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ராட்காஸ்ட் வந்து 1923 வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உஸ்தாத் அக்பர் அலி கான் இஸ் ரிமெம்பர்ட் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்? ஸோ இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ஜிகே டாபிக். ஸோ எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மிஸ்டர் உஸ்தாத் அக்பர் அலி கான் வந்து ரொம்ப ஃபேமஸாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து சரோத் அப்படிங்கிற இசைக்கருவியில் ரொம்ப வித்வானாக இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ தமிழையும் பார்த்துடலாம். உஸ்தாத் அக்பர் அலி கான் பின்வரும் எந்த இசைக்கருவிக்கு அவர் செய்த பங்களிப்புக்காக நினைவு கூறப்படுகிறார்? ஓகேவா? ஸோ எந்த இசைக்கருவிக்குன்னா சரோத் அப்படிங்கிற இசைக்கருவிக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேரை வந்து நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சதான் ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தபலா பிளேயர். அதுக்கப்புறம் வந்து அல்லா ரேகா அப்படிங்கிறவங்களும் தபலா பிளேயர். அவங்களுடைய சன் தான் இந்த ஜாகிர் ஹுசேன். அதுக்கப்புறம் ஹரிபிரசாத் அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ளூட்டில் ரொம்ப ஃபேமஸான பர்சன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து என் ராஜம் அப்படிங்கிறவங்க வயலினில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் அலாவுதீன் கான் அப்படிங்கிறவங்க சரோத் பிளேயர். இந்த அலாவுதீன் கான் தான் வந்து 3 பேருடைய குரு, பன்னலால் கோஸ், பண்டித் ரவிசங்கர், அக்பர் அலி கான். ஸோ இந்த 3 பேருடைய குரு தான் இந்த அலாவுதீன் கான். ஸோ இந்த 3 பேர்த்தில் இந்த அக்பர் அலி கான் தான் நமக்கு வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கரெக்டாக? உஸ்தாத் அக்பர் அலி கான் தான் நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அவருடைய அப்பா தான் இந்த அலாவுதீன் கான். அலாவுதீனில் வந்து அப்பாவும் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு குருவாகவும் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த 4 பேருமே சரோத் பிளேயர் தான். ஓகே. ஸோ அக்பர் அலி கானும் சரோத் பிளேயர் தான், நம்ம கொஸ்டினாக தான். அதுக்கப்புறம் சிவகுமார் சர்மா வந்து சந்தூர் பிளேயர். உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வந்து ஷெனாய் மாஸ்ட்ரோ. ஓகேவா? அதுக்கப்புறம் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம யாரெல்லாம் வந்து இந்த ஃபேமஸாக படிச்சுட்டு இருக்கோமோ அவங்களாம் பத்மா அவார்ட்ஸ் வாங்கியிருந்தா நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்தோம்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்கியிருக்காங்க. டான்சன் சம்மன் அப்படிங்கிற அவார்டு வந்து 2001 வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாரத ரத்னா வாங்கின 3வது மியூசிஷியன். ஓகேவா? ஸோ மியூசிக்கல் ஃபீல்டை சேர்ந்த 3வது ஆள் பாரத ரத்னா அவார்டு வாங்கினது. ஓகேவா? ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ இந்த இதில் வந்து உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1947 ரெட் ஃபோர்ட்டில் வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடியேற்றும் போதில் அவர் வந்து அந்த இசைக்கருவி வந்து வாசிச்சிருக்காங்க. ஷெனாய் அப்படிங்கிற இசைக்கருவி வந்து வாசிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இப்போ வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கப்புறம் உஸ்தாத் அகமது அலி கான் வந்து சரோத் பிளேயர். அப்போ வந்து உஸ்தாத் அக்பர் அலி கான் பார்த்தோம், அவங்களும் தான். உஸ்தாத் அகமது அலி கான் பார்த்தோம், அதுவும் வந்து சரோத் பிளேயர் தான். அதுக்கப்புறம் பன்னலால் கோஸ் வந்து ஃப்ளூட் பிளேயர். பண்டித் ரவிசங்கர் சிதார் பிளேயர். ஸோ பண்டித் ரவிசங்கரும் பாரத ரத்னா அவர் கொடுத்துருக்காங்க, 1999 கொடுத்துருக்காங்க. அப்புறம் உமா சங்கர் வந்து அவர் சிதார் பிளேயர். ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து, who among the following Indian weightlifters won the silver medal in the women's 49 kg division at World Championship 2022? இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருப்போம். பட் இதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்கணும்னா வின்னர் பார்க்கணும், வெர்சஸ் ரன்னர் பார்க்கணும். ஓகேவா? இப்போ சில ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து செகண்ட் யார் வந்தா, யாரை வந்து தோக்கடிச்சு வந்தா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வின்னர் பேர் கொடுத்துருவாங்க, யாரை தோக்கடிச்சு இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ரன்னரும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட் இருந்துச்சுன்னா பிளேஸ். இப்போ இந்தியா வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது, அதாவது வந்து இப்போ வந்து காமன்வெல்த் கேம்ஸ், ஒலிம்பிக்ஸ், ஏஷியன் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா டோர்னமெண்ட் இருக்குன்னா அதில் நம்மளுடைய பிளேஸ் என்ன. அதுக்கப்புறம் வென்யூ, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து எங்கேயாவது வந்து ஏதோ டோர்னமெண்ட் நடந்துச்சுன்னா அது வந்து எந்த இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் அதோடைய டேக்லைன் ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து இது ஒன்று இருக்கும், இது அந்த பொம்மை மாதிரி ஒன்று போட்டிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்னால் இந்த தான். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாவோட சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஸ்டேட் படிச்சுக்கணும், வேர்ல்டு லெவலில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய கண்ட்ரி படிச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் வந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 2022 உலக பளுதூக்கல் சாம்பியன்ஷிப்பில் பெண்கள் 49 கேட்டகரி அந்த ரேஞ்சில் அந்த கேட்டகரியில் வெள்ளி பதக்கத்தை வந்த யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வெள்ளி பதக்கத்தை யார் வந்தாங்கன்னா சைகோம், மீராபாய் சானு அவங்க தான் வந்து வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. அடுத்து, which of the following state becomes the first Indian state to enact the Right to Health Act 2022? பின்வரும் எந்த மாநிலம் 2022ஆம் ஆண்டிற்கான சுகாதார உரிமை சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலமாக மாறியுள்ளது? ஸோ ஏதோ ஒரு மாநிலம் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வருவாங்க. எப்படின்னா இந்த ஆக்ட்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாலிட்டி படிக்கும் போது நமக்கு தெரியும். என்ன ஆக்ட்னா மெஜாரிட்டி இருக்குது. ஓகேவா? சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் 50% ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஒப்புதல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் போதில் ஒரு சில ஆக்டுக்கு வந்து நமக்கு ஸ்டேட்லேயே நம்ம அதை கொண்டு வந்து ஆகணும். அப்புறம் தான் சென்ட்ரல் வந்து அதை வந்து செல்லுபடி ஆகும்.
அந்த வகையில் ஸ்டேட் அதை வந்து ஆமோதிச்சு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதை வந்து ஸ்டேட் ஆமோதிச்சு எந்த இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு வந்து ரைட் டு ஹெல்த் ஆக்ட் 2022 அவங்களுடைய ஸ்டேட்டில் வந்து முன்மொழிஞ்சு அதை பில்லை ஆக்டாக மாற்றின மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க, ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தான் இன்னொருலையும் ஃபஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் வந்து எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுவும் வந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோடைய எந்த இடத்துல எக்ஸாக்டாக எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா வேறு என்னென்ன ஸ்கீம்லாம் வந்து வேறு என்னென்ன ஸ்டேட்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1997 நம்ம தமிழ்நாடு தான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி லாவாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து ஏதாவது தெரியலன்னா நம்ம ஆர்டிஐ போடுறோம் இல்லையா, அதுக்கான ரொம்ப ரொம்ப முன்னாடியே நம்ம வந்து அகடாக வந்து யோசிச்சு அதை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். மத்திய பிரதேசம் வந்து ரைட் டு ஆக்ட் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பீகார் வந்து செகண்ட், அந்த பில்லை வந்து செகண்ட் வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் பாஸாக ஃபஸ்ட்டு ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் வந்து மத்திய பிரதேஷ், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து சத்தீஸ்கர், நம்ம வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து தமிழ்நாடு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேஷ் வந்து அதே தான். அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து எதுக்குன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட். இப்போ 2023-24 ரேஞ்சில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா சேம் ப்ரொசீஜர், சேம் ஒரே நாடு ஒரே ரூல், அந்த மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வந்து ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்ததுன்னா உத்தரகாண்ட், அந்த ஸ்டேட்டை வந்து அந்த ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த வில்லேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கமிட்டி இஸ் ஆல்சோ ரெஃபர் டு அஸ் டேஷ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இது வரும். ஓகேவா? கமிட்டி அண்டு கமிஷன்ஸ். சரி, ஓகே, ஃபஸ்ட் இந்த ரெண்டு நான் என்னன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ரெண்டு கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் எதுக்கு நம்ம பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க. 7 பேர் கொண்ட கமிட்டி, 2 பேர் கொண்ட கமிட்டி, ஒரு பேர் கொண்ட ஒரு நபர் கொண்ட குழு, ஒரு நபர் கொண்ட கமிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அமைப்பாங்க. அது எதுக்குன்னா அதில் பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுங்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்காம எது சரியோ அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த ஹை கோர்ட் ஆர் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர் ஆன ஜட்ஜஸ் தான் வந்து இதுக்கு வந்து போடுவாங்க, சேர்மனாக போடுவாங்க. ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் அவங்க ஏற்கவும் செய்யலாம், நிராகரிக்கவும் செய்யலாம். அது வந்து கவர்மெண்டுடைய பாலிசி தான். பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த கமிட்டியை போடுவாங்க. ஸோ அப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு வந்து ஸ்கீமாக கொண்டு வரணும் அப்படின்னாலுமே இதை வந்து ஆராய்ச்சி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. ஓகேவா? ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து நமக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லி யாருமே நம்ம போய் நிற்கல. கரெக்டாக ஒரு ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கீமில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, அதை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுறதுக்கு நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவங்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு அதுக்குள்ள ரிப்போர்ட்லாம் வாங்கினாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்கும் கொஞ்சம் பார்த்து அனலைசிஸ் பண்ணி சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறது அந்த கமிட்டி அண்ட் கமிஷன்ஸ். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வில்லேஜ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கமிட்டிக்கு வந்து ஸோ அந்த வில்லேஜில் இருக்கிற அந்த சிறு குறு தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு ஸ்கீம் போடணும் அப்படின்னா அதுக்கான கமிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கார்வே கமிட்டி. ஸோ அவருடைய தலைமையில் போட்டனால கார்வே கமிட்டி. ஓகேவா? ஸோ கிராமம் மற்றும் சிறு தொழில் குழு பின்வரும் எந்த குழுவாக குறிப்பிடப்படுகிறது? ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து கார்வே குழு. இப்போ மிச்சருக்கெல்லாம் பார்ப்போம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப 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 வந்து நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நான் வந்து சொல்லணும்னு இருக்குது, பட் நான் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கமிட்டி டு இம்ப்ரூவ் த அர்பன் பிளானிங். ஓகேவா? ஸோ நகர்ப்புறத்தை வந்து அதை வந்து ஒரு பிளான் பண்ணி அதோடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மாடிஃபை பண்ணுறதுக்கு ராஜீவ்குமார் அவங்க தலைமையில் வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. கமிட்டி டு மானிட்டர் சப்டில் பர்னிங், அது வந்து லோக்கூர் கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து COVID-19 வேக்சின் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக உடைய பேனல் உடைய ஹெட் வந்து RS சர்மா. அதுக்கப்புறம் அஜய் பல்லா கமிட்டி இருக்குன்னா சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, அதில் இருக்க பிரச்சனை என்னன்னு சொல்லி சொல்கிறதா வந்து அஜய் பல்லா கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து COVID-19 அந்த ஊசி போட்டுரும் இல்லையா, அதில் வந்து நம்மளுடைய என்ன சொன்னாங்கன்னா ஹியூமன் ரைட் வயலேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அந்த டைமில் COVID-19 ஊசி நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனில் உள்ளே வர முடியும், நீங்கள் வந்து வேலைக்கு வர முடியும், அதோடைய சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய, அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் அது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அப்போது இது வந்து ஒரு தனி மனிதனை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. தான் என்ன ஊசி போடணும், என்ன மருந்து எடுத்துக்கணுங்கிறது வந்து தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுந்துச்சு. அதுக்காக அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு KS ரெட்டி அவங்க தலைமையில். அதுக்கப்புறம் நியூ எஜுகேஷன் பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன், அடிக்கடி கேட்டிருக்கவும் செஞ்சிருக்காங்க, 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அந்த கமிட்டி வந்து டாக்டர் K கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? அதுக்கப்புறம் SCL தாஸ் கமிட்டி வந்து அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் ஆயில் இந்தியாவுடைய ட்ராஜடி ரொம்ப ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் பப்ளிக் இன் கவர்மெண்ட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற ஒரு கீழே பிரணாப் சென் கமிட்டி. அதுக்கப்புறம் KV காமநாத் கமிட்டி வந்து ஃபினான்ஷியல் பேராமீட்டர் ஃபார் ரெசல்யூஷன் அசட்ஸ் ரிலேட் டு COVID-19 வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி. ஓகே, ஸோ இந்த ரெண்டாவதுல இருக்கிறது வந்து ரொம்ப லீஸ்டான இம்பார்ட்டன்ட் தான், கொஞ்சம் ஓல்டான கமிட்டிஸும் கூட. ஸோ அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், செகண்டில் இருக்கிறது கொஞ்சம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து சாரி தான் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கமிட்டிஸ் என்னென்னு சொல்லி பாருங்கள். பேங்கிங் சர்வீஸ் ரிஃபார்ம்ஸுக்கு வந்து கொய்போரியா கமிட்டி, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மினரல் ஆயில்ஸுக்கு வந்து சுந்தரராஜன் கமிட்டி, இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வந்து ரேக்கி கமிட்டி, டைரக்ட் டாக்ஸஸ்க்கு வந்து வான்சோ கமிட்டி. இது இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸுக்கு வந்து
மீராசேத் கமிட்டி, அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம்க்கு வந்து மெகலனோபிஸ் கமிட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எக்கனாமிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கமிட்டி. சுவாமிநாதன் கமிட்டி பாப்புலேஷன் பாலிசி, இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து ஜானகிராமன் கமிட்டி வந்து செக்யூரிட்டி ஸ்கேன் பற்றி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேம்ஸ் பற்றி. ஓகேவா. அதுக்கப்புறம் மகாஜன் கமிட்டி வந்து சுகர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி. ஓகே. அதுக்கப்புறம் சத்யன் கமிட்டி, இது வந்து டெக்ஸ்டைல் பாலிசி. பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி, இதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நபார்டு, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நபார்டுக்கு முன்னாடி வந்து சிவராம் கமிட்டி. அவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சரில் கொடுக்குற ஃபினான்ஷியல் பிரச்சனைகளுக்காக வந்து தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் வந்து இந்த நபார்டுங்கிற ஒரு நே வந்திருக்கும். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி போட்ட கமிட்டி தான் வந்து சிவராமன் கமிட்டி. அதுக்கப்புறம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் வந்தது ராஜா செல்லையா கமிட்டி. கியான் பிரகாஷ் கமிட்டி வந்து சுகர் ஸ்கேம்க்கு. அதுக்கப்புறம் கல்கர் கமிட்டி வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிஃபார்ம்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணன் கமிஷன் வந்து ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ், இந்திரா காந்தி அசாசினேஷன் கேஸ் வந்து டக்கர் கமிஷன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது, ரொம்ப ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப முக்கியமான கமிட்டிஸ். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கமிட்டிஸ் கமிஷன்ஸ் வந்து நீங்கள் பாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிச்சிக்கணும். ஓகே. சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் எ குவாலிட்டேட்டிவ் மெஷர் ஆஃப் எ கிரெடிட் கண்ட்ரோல் யூஸ்டு பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே. குவாலிட்டேட்டிவ் மெஷர் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் யூஸ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கொடுத்துருக்க மூணில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. சரியா. சரி, ஓகே. அப்படி கால்குலேட் பண்ண முதல்ல குவாலிட்டேட்டிவ் மெஷரில் எது வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போது என்ன இருக்கும், குவான்டிடேட்டிவ்னு இருக்கும். குவான்டிடேட்டிவ், இன்னொன்று குவாலிட்டேட்டிவ். ஓகேவா. அப்போ குவான்டிடேட்டிவ்னா என்ன, 1 2 3 4 இந்த மாதிரி வந்து நம்பர்ஸில் இருக்கிறதா குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா வந்து அதோடைய தரத்தை பேஸ் பண்ணி இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சிஆர்ஆர், இந்த சிஆர்ஆர் வந்து நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். எஸ்எல்ஆர், அது ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ இந்த மாரல் சுவேஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் நமக்கு வேல்யூவாக இருக்காது, நமக்கு குவாலிட்டேட்டிவ் பேஸில் இருக்கும். அப்போ ஒன்லி பி தான் வரும். ஓகேவா. ஸோ பின்வரும் ஒன்றில் இது இந்திய ரிசர்வ் வங்கியால் பயன்படுத்தப்படும் கடன் கட்டுப்பாட்டின் தரமான அளவீடு ஆகும். ஸோ கடன் கட்டுப்பாடை வந்து நமக்கு வந்து மானிட்டர் பண்ணி நமக்கு சொல்கிறது வந்து ரிசர்வ் வங்கி தான். அதில் தரமான அளவீடு அப்படிங்கிற பேஸ் பண்ணி வைக்கிறது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. அதில் மாரல் சுவேஷன் பி மட்டும் தான். ஓகே. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எதுனா டு இன்ஃப்ளூயன்ஸ் த கமர்ஷியல் பேங்க்ஸ் டு டேக் ஸ்பெசிஃபிக் மெஷர்ஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாரல் சுவேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து தனியார் வங்கிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சில மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து வெறும் ப்ராஃபிட் மட்டுமே நோக்கமாக வச்சு பண்ணக்கூடாது, இந்த எக்கனாமிக் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னா சைக்காலஜிக்கல் அண்ட் இன்ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். இட் இன்வால்வ்ஸ் ஆர்பிஐ கொஸ்டினிங், அட்வைசிங் அண்ட் பர்சுவேடிங் பேங்க்ஸ் டு கோஆபரேட் வித் ஆர்பிஐஸ் டைரக்டிவ்ஸ் ஆன் மணி அண்ட் கிரெடிட் மேட்டர்ஸ். ஸோ விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்கணும். அப்படி கேட்கல அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்னது, ஒரு கவர்மெண்ட் பேங்க். ஸோ அந்த கவர்மெண்ட் பேங்க் வந்து பேங்க்னா நம்ம போய் டேட்டா பண்ண எடுக்க முடியாது. பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பேங்க்கும் சேர்ந்து அதை கடன் வாங்கலாம், எல்லா பேங்க்லையும் அதுவும் கடன் வாங்கும். ஸோ அப்படி இருக்கிற அந்த விஷயத்தையும் பண்ணுது. அதுக்கப்புறம் மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அதிகமான இன்ஃப்ளேஷன் போச்சுன்னா விலைவாசி அதிகமாகும் இல்லையா, அதையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது எல்லாத்தையும் வந்து ஆர்பிஐ தான் பார்த்துக்குது. அப்படி இருக்கும் போதுல எல்லா வேலையும் அதே பார்க்க முடியாது இல்லையா. சில பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது, அவங்களும் அந்த வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு வித் ப்ராஃபிட்டோட அதை பார்க்குறாங்க. பட் ரொம்ப ப்ராஃபிட் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கைட்லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் மாரல் சுவேஷன் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு குவாலிட்டி பேஸ்டு ஒரு பேராமீட்டர். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த தடவை இந்த செஷன் போதும், செகண்ட் பார்ட்டு. அடுத்து வந்து இந்த மொத்த ஷிஃப்ட் கொஸ்டினே வந்து தேர்ட் பார்ட் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஒரு கொஸ்டின் கேட்டது இல்லையா, எந்த இடத்துல வந்து ராஜஸ்தானில் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் தான் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நான் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.